வாசல் வரைக்கும் போயிடுச்சு இடி. சிஎம்ஏ தடுமாறுறாரு. கண்டிப்பா வீட்டில் மனைவிட்டு வந்து ப்ரெஷர் இருக்கும், பையனை காப்பாத்துங்க. விசாகன் நீங்க வந்து மிரட்டிருக்கலாம், இதெல்லாம் இருக்குடா இந்த பிரிண்ட் அவுட்லாம் இருக்கு. அதை தூக்கி பப்ளிக்ல போடவும் என்ன ஆகுதுன்னா, அது எப்படி கிடைச்சது இந்த டாக்குமெண்ட்னு அவங்க சஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணல தான் க்ளோன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ உதயநிதிக்கு நாள் குறிச்சாச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். மகனும் மருமகனும் அதிக அளவில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க மாட்டிக்கொள்ள போகிறார்கள், இவர் பணம் திரட்டிய விதத்தில் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள்னு பிடிஆர் வந்து சொன்னார். கரெக்டா? அவர் என்ன பண்ணாங்க, தீண்டத்தகாதவர் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. குரங்கு கையில் போங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸரை மிரட்டுறானுங்க, ஐபிஎஸ் மிரட்டுறானுங்க, ஐஎஃப்எஸ் மிரட்டுறானுங்க, அப்புறம் ஐஆர்எஸ்சி மிரட்டுறானுங்க. யார்? சின்ன பசங்க. இந்த ரத்தீஷ், ஆகாஷ், விசாகன் மாதிரி ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து மிரட்டினா, ஓகே நீ ஜெயிலுக்கு போறியா இல்லை எல்லாத்தையும் வெளியே விட்டுறியானா? அவர் என்ன பொண்ணு எடுத்திருக்காரா கலைஞர் வீட்டில்? இல்லை, மாட்டி விட்டு போயிட்டே இருப்பார். ஓகே, வீட்டுக்கு கட்டுறீங்களா? வீட்டில் எத்தனை பாத்ரூம்? 4 பாத்ரூம். 4 பாத்ரூம் சீவேஜ் கனெக்ஷன், தண்ணி எல்லாம் இருக்கா? ஓகே, 4 × 1 லட்சம், 4 லட்ச ரூபா கொடுத்தாதான் நான் ஜல்லி மணல்லாம் வீட்டுக்கு வெளியே போட விடுவேன், இல்லை போட விட மாட்டேன். மிரட்டி தான் அவன் சம்பாரிச்சிட்டு இருக்கான். என்ன 8 லட்சம் கோடி உன் தமிழ்நாடு கஜானால காசு இல்லாமல் இருக்கையில் நீ வந்து திருட்டுத்தனமாக காசை பிடிங்கி இவனுங்க வந்து சினிமா அடிகளோட கூத்தடிக்கிறதுக்காக கொடுத்தீங்க. இதை மக்கள்கிட்ட கேட்கணும். 2020 இந்த ஆட்சி முடியணும். பையனை காப்பாற்றணும்னா காலில் விழுந்தாகணும். காலில் விழுந்தாங்கன்னா அடுத்த வாட்டி 2026 ஆட்சி போயிடும். இன்னைக்கு திமுக வந்து ஒரு வலுவிழந்து நிற்கிறது. மூத்த தலைவர் எல்லாத்தையும் கார்னர் பண்ணியாச்சு. சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் ஓரம் கட்டிடுவாங்க. அப்புறம் யார்? யங்ஸ்டர்ஸ். உதயநிதிக்கெல்லாம் என்ன தெரியும் அரசியலை பற்றி? என்னத்தை வச்சு அவர் காப்பாற்றுற கட்சியை? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு முரளிதரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. இப்போ இடி ரெய்டு தொடர்பாக பல விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. இப்போ இந்த ஸ்டே ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடு எல்லாத்தையும் நிறுத்தணும், அமலாக்கத்துறை ரொம்ப எல்லை மீறி போயிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த ரைடு அதற்கப்புறம் கிடைச்ச ஸ்டே ஆர்டர் இது யாருக்கு சாதகமாக அமையுது? தற்காலிக சாதகம்னா டிஎம்கே தான். நேச்சுரலாக டிஎம்கேல யாருக்கு? டிஎம்கேல ஃபேமிலிக்கு, ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு. அது புரிஞ்ச விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாசல் வரைக்கும் போயிடுச்சு இடி. சிஎம்ஏ தடுமாறுறாரு. கண்டிப்பாக வீட்டில் மனைவிட்டு வந்து ப்ரெஷர் இருக்கும், என்ன பையனை காப்பாற்றுங்கன்னு. பையன் வந்து என்னதான் வெளியே வந்துட்டு எல்லாம் மீட்டிங்லாம் நடத்துகிற மாதிரி பாவலா பண்ணாலும் அவர் அந்த குறிஞ்சியை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு. அந்த பயத்தில் இருக்கார் அவர். இது பெரிய தப்பு எங்கே நடந்துச்சுன்னா, இடி வந்து இந்த கேஸை வந்து வரும்பொழுது கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டாங்க. நமக்கு எகென்ஸ்டாக போகாது அந்த நிலைப்பாடில் தான் அவங்க வந்து அப்ரோச் பண்ணது. ஸோ 2 வழக்கறிஞர், ஒருத்தர் வந்து கபில் சிபல் தமிழ்நாட்டுக்காகவும், முகுல் ரோஹத்கி டாஸ்மாக்காகவும் வராங்க. அவங்களுடைய வாதம் அது இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த கேஸில் நடந்த அதே வாதம் தான். அதாவது மக்கள் வந்து துன்புறுத்தப்பட்டார்கள். இடி ஆஃபீஸில் இருந்தவங்க அவங்களோட ஃபோன்லாம் எடுத்து ஃபோனெல்லாம் க்ளோன் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய மடத்தனம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெய்ட் நடந்த அன்னைக்கு விசாகன் வீட்டில் வெளியே வந்து ஒரு டாக்குமெண்ட்லாம் கிடந்துச்சு, பிரிண்ட் அவுட்லாம் பார்த்தீங்க. அந்த பிரிண்ட் அவுட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்தீஷுக்கும் விசாகனுக்கும் நடந்த கம்யூனிகேஷன் வாட்ஸ்அப்பில். நீ வந்து எனக்கு விஷயம்லாம் தெரியும்னு நீ வந்து விசாகனை நீங்கள் வந்து மிரட்டிருக்கலாம், இதெல்லாம் இருக்குடா இந்த பிரிண்ட் அவுட்லாம் இருக்குது அப்படின்னு. அதை தூக்கி பப்ளிக்கில் போடவும் என்ன ஆகுதுன்னா, அது எப்படி கிடைச்சது இந்த டாக்குமெண்ட்டுன்னு அவங்க சஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணல தான் க்ளோன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதாவது உங்கள் ஃபோனை வந்து அவங்க வந்து மிரர் இமேஜ் வச்சுருக்காங்க. உங்கள் ஃபோனில் என்ன நடந்தாலும் அது இன்னொரு ஃபோன்லேயே வரும் அந்த மாதிரி. ஸோ அதை வந்து அப்பட்டமாக நீங்கள் வந்து நார்மலாக ஒரு விசாரணை நடக்கும் பொழுது முக்கியமான விஷயங்களை வெளியிட மாட்டாங்க, ஓப்பனாக விட மாட்டாங்க. அதை விசாரிக்கிறப்ப நீங்கள் தான் வந்து தண்டனைக்குரியவர், இல்லை உங்கள் மேலே தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா, இப்போ நான் உங்களை விசாரிக்கிறேன்னா உங்களுக்கு தான் காமிப்பேனே தவிர படம் போட்டு ஊருக்கே காமிக்க மாட்டேன். அதனால் பாதகம் வரலாம், அதனால் உருப்படியாக எதுவும் நடக்க போகிறது. ஸோ இது ஒரு பெரிய தவறு, இடி பண்ண தவறு. 2வது இதை வச்சு தான் பேசுகிறார் முகுல் ரோஹத்கி. பர்சனல் ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஹராஸ் பண்ணுறாங்க. 2வது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இண்டிவிஜுவல், தனி மனிதர்கள். நீங்கள் எப்படி ஒரு ஸ்தாபனத்தையே, அதாவது டாஸ்மாக்கே எப்படி நீங்கள் டார்கெட் பண்ணலாம், அதில் கரப்ஷன்ஸ். அதுக்கு ப்ரூஃப் இவங்கள்ட்ட இருந்துச்சு. அது நான் ஒரு கேஸ் போட்டிருந்தேன், நான் போடல, டாஸ்மாக்குக்கும் டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்துக்கும் நடுவில் ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட கோர்ட்டை ஏமாற்றி கொண்டு இருந்தார்கள் இருவரும் சேர்ந்து. நான் உள்ளே பூந்து அம்பலப்படுத்தி ஒரு அழகான வேர்டிக்ட் ஒன்று வாங்கினேன். 2 பேத்துக்கும் ஃபேவராக இல்லாமல் எனக்கு நான் கேட்டதான் ஜட்மெண்ட்டாக வந்தது. அந்த ஜட்மெண்ட்டை நம்ம எடுத்து இந்த காமிச்சிருந்தா கூட சுப்ரீம் கோர்ட்டில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினான்னு தெரியும்ல,
ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில் விற்கிதுன்னு சொல்லி அவங்களே இது கொடுத்துருக்காங்க எங்கள் ஸ்டேட்மெண்ட்டு கோர்ட்டில். 70 லட்சம்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா போட்டாலும் ஆகிப்போச்சு 7 கோடி ரூபா. ஸோ 7 கோடி ரூபானா ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து என்னாச்சு 200 கோடி ஆயிடுச்சு. அதை வந்து 10 ஆக்குனே 2000 கோடி 2500 கோடியில் போய் நிற்கும் 2400 சொச்சம். ஸோ அது வந்து வெறும் 10 ரூபாய்க்கு. இவங்க 10 ரூபா முதல் 500 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. வெளிநாட்டில் வர சாதுக்கு 500 ரூபாய்க்கெல்லாம் வாங்குறாங்க. இந்த 10 ரூபா வாங்குறது கேஷாக வாங்கினா கல்லால் இருந்துச்சுன்னா, கல்லால் 1 லட்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த கடையை போய் ரீட் பண்ணிங்கன்னா 1 லட்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நேற்று உள்ள கணக்கு நாங்கள் டெபாசிட் பண்ணல பேங்க்கில், ரெண்டையும் சேர்த்து நாளைக்கு போட்டுருவோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம். பட் அதே இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இடிசி மிஷின் இருக்குல்ல, கிரெடிட் கார்டு மிஷின், அதில் QR கோடை மாற்றி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக அதில் 20 ரூபா வாங்கி அதை வந்து பேங்க்குக்கு அனுப்புகிறாங்க. ஸ்கேன் பண்ணாலே எக்ஸ்ட்ரா 20 rupees காட்டுது. எக்ஸ்ட்ரா இல்லை அவங்க எக்ஸ்ட்ரா கையால் மாட்டுறாங்க, ஏற்றுறாங்க. 1000 ரூபா பாட்டில் அவங்களே மாற்றிட்டு நம்ம QR கோடை காமிக்கணும், நம்ம அனுப்புகிறோம், நேராக பேங்க் போகும். இது வந்து ஒரு ரெக்கார்ட், எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். இதுதான் நான் ப்ரூவ் பண்ணது கோர்ட்டில். இது வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், அதாவது திருடப்படும் காசு எங்கே செல்கிறது என்றால் டாஸ்மாக் கம்பெனிக்கே போகுது. இதை எடுத்து சொல்லியிருந்தா கூட நீதியரசர் யோசிச்சுப்பார் நிமிஷம். இவங்க வந்து ஒழுங்கான வாதமே வைக்கலை. ப்ளஸ் இவங்களுடைய வழக்கறிஞரும் ஒரு 75 வயசு அவருக்கு, ராஜீவன் பவர். ஸோ கொஞ்சம் முதிர்ச்சி காரணமாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தனால ஸ்டே கிடைத்து விட்டது. ஸ்டே அப்படின்னா இப்போ அடுத்து வந்து விடுமுறை, அடுத்த ஒரு மாதம் ஃபுல்லாக விடுமுறை, அதாவது ஜூன் மாதம் ஃபுல்லாக விடுமுறை எங்கள் இதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு. ஸோ விடுமுறை கழித்து ஜூலையில் தான் கேஸ் வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் கவுண்டர் ஃபைல் பண்ணுங்கள். பட் இவங்க இப்போ என்ன பண்ணணும்னா போயிட்டு இல்லை, இந்த கேஸில் நிறைய முகாந்திரம் இருக்குது, துணை முதலமைச்சர் வீடு வரைக்கும் போயிடுச்சு உங்களுடைய விசாரணை, அதனால் எங்களை வந்து விசாரணை நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த என்னது விடுதலை அமர்வுன்னு இருக்கும், 1-2 ஜட்ஜஸ் இருப்பாங்க, அமர்வு பெஞ்ச் 2 ஜட்ஜஸ் கூட இருப்பாங்க, அதில் போய் இவங்க வந்து அதை வந்து தடையை நீக்கணும். இப்போ உதயநிதி எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காரு? ஃப்ரீயாக எப்படி இருக்க முடியும்? இப்போ ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறது கொஞ்சம் ஒரு ப்ரீத்திங் மூமெண்ட் தான். ப்ரீத்திங் மூமெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பொன்முடி வழக்கு எடுத்துக்கோங்க. பொன்முடி வழக்கு வந்து அவர் வந்து குற்றமற்றவர்னு அறிவிக்கப்பட்ட வழக்கை திருவாளர் நம்ம ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் எடுத்து இதில் வந்து பெரும் பிழை இருக்கிறது, அதாவது அந்த கீழவை நீதிமன்றம் வந்து கிட்டத்தட்ட இவருக்கு வந்து விடுதலை கொடுத்தது எப்படின்னா ஆதாரமற்ற விஷயங்களை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து திரும்ப அவர் அதை கேஸை இது ஓப்பன் பண்ணி இல்லை இவர் தண்டனைக்குரியவர்னு அவர் மனைவி ப்ளஸ் பசங்கள்லாம் எல்லாத்தையும் தண்டனைக்குரியவர்கள் அறிவித்தார். இது அறிவித்தோன்னே உடனே என்ன பண்ணார், பொன்முடியை எடுத்துகிட்டு ஓடினார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோன்னா இந்த மாதிரி ஏற்கனவே நான் விடுதலை ஆனவன் இல்லை, திரும்ப வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஸ்டே வேணும்னு. ஸோ கோர்ட்டில் வந்து ரெஸ்பாண்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எகென்ஸ்டாக யார் கேஸ் தொடுத்ததுன்னா நம்மளுடைய சிபிசிஐடி, சரியா? அது யார் கீழே இருக்குது? தமிழக அரசு கீழே இருக்குது. ஸோ எந்த ஆட்சி இருக்கிறதோ அந்த ஆட்சியில் இருக்கும் அமைச்சர்கள் இருக்கிறதோ அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த சிபிசிஐடிங்கிறத நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, யார் எதிர்கட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு எகேன்ஸ்டாக. ஸோ கேஸ் எப்போ போடப்படும், திமுக அமைச்சர்கள் மேலே எப்போ கேஸ் படணும்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும். அதிமுக ஆட்சியில் இருக்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவர்கள் மேலே வந்து கேஸுகள் தொடுக்கப்படும். இதுதான் அந்த சிபிசிஐடி வச்சு இவங்க பண்ணுறதே. ஸோ இந்த நேரத்தில் அங்கே போய் எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. தமிழ்நாடு போலீஸும் எதிர்க்காது பொன்முடிய, சிபிசிஐடியும் போய் எதிர்க்காத பட்சத்தில் என்ன ஆகும், அவருக்கு ஸ்டே கிடச்சிருச்சு. இந்த ஸ்டே வந்து நிரந்தரமானதான் கேட்டேன், இல்லை அடுத்த வாட்டி இப்போ ஒரு வருஷத்தில் ஆட்சி மாறும், திரும்ப சிபிசிஐடி இவங்க கட்சிக்கு போயிடும். எதுக்கு எடப்பாடியாட்ட போயிடுச்சு வச்சுக்கோங்க, ஜெயிச்சிட்டார்னா இவங்க அடி வாங்குவாங்க, திரும்ப வந்து சிறை செல்ல வேண்டி இருக்கும் பொன்முடி. ஸோ பொன்முடிக்கு ஒரு வருட காலங்கள் டைம் கிடச்சிருக்கு, உதயநிதிக்கு 1 மாதம் கிடச்சிருக்கு, இந்த 1 மாதம் 40 நாள் கிடச்சிருக்கு. அதையும் இவங்க வந்து இல்லை நீ இந்த விடுதலை அமர்வில் நீங்கள் வந்து விசாரிக்கணும்னு அடுத்த வாரமே போய் இவங்க வந்து நின்னா கூட, இடி நின்னா கூட விடுதலை அந்த ப்ரீதிங்கே கம்மியாயிரும், இன்னும் கம்மியாயிரும். அப்போது உதயநிதிக்கு நாள் குறிச்சாச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக குறிச்சாச்சு. சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா இது பின்புலம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பின்புலத்தில் பிடிஆர் இருக்கார். அவர் 1.5 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி க்ளீனாக சொன்னார், மகனும் மருமகனும் அதிக அளவில் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த காஞ்ச மாடு கம்பில் விழுந்த கேஸ் சொல்லுவாங்க. 5 வருஷம் வந்து 10 வருஷம் ஆட்சியிலே இல்லை, அது மாடை அவுத்து விட்டிங்கன்னா நேராக போய் பயிரெல்லாம் மேய்ஞ்சிரும். காய்ந்த மாடு கம்புங்கிறது அந்த இது, அதான் காஞ்ச மாடு கம்பில் விழுந்த கதை, பிச்சுக்கிட்டு போய் சாப்பிட்றோம். இது காஞ்ச மாடு கிடையாது, இதெல்லாம் கண்ணுக்குட்டிங்க, இதுக்கு வந்து எதுவுமே தெரியாது, நேராக உள்ளே பூந்து மேய்ஞ்சிருச்சுங்க. யார், மருமகனும் சரி மகனும் சரி.
அவங்க மாட்டிக்கொள்ள போகிறார்கள், இவர் பணம் திரட்டிய விதத்தில் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள்னு பிடிஆர் வந்து சொன்னார். கரெக்டா? அவர் என்ன பண்ணாங்க, தீண்டத்தகாதவர் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க சுத்தமாக. என்ன அந்த மாதிரி ஒரு புத்திசாலிகிட்ட இவங்க ஐடியா கேட்டிருந்தாங்கன்னா காப்பாற்றி விட்டுருப்பாரு. இன்னைக்கு இவங்க இக்கட்டான நிலைமை பாருங்க. சரி, நீ வந்து ஒருத்தனை பினாமியாக போடுற, யாரை பினாமியாக போடுவேன்? இல்லை ஒரு தப்பான ஒரு முறைகேடான ஒரு டீலிங் ஒன்று பண்ணுறேன், ஆடிட்டரை கேட்பேன், நான் இங்கே மாட்டிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை லாயரை கேட்பேன், இது மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேன், இதில் நான் மாட்டிக்க போகிறேன். லாயராக இருந்தால் நான் மாட்டிக்கிட்டேன்னா நீ காப்பாற்றிடணும். அப்போ லாயர் சொல்லுவான் முடியாத முடியும்னு சொல்லுவான். இதே ஆடிட்டர் இந்த மாதிரி ஒரு கணக்கில் வந்து ஒரு கணக்கு தப்பாக காட்ட போகிறேன், இதில் வந்து நம்ம தப்பிக்க வழி இருக்காங்க, ஆடிட்டர் இல்லை இது முடியாது முடியும்னு சொல்லுவார். நல்ல முதிர்ந்த எக்ஸ்பீரியன்ஸில் வழக்கறிஞரோ ஆடிட்டராக இருந்தால் பண்ணுப்பா நான் பார்த்துக்குறோம் நாங்கள் இருக்கோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை தான் நீ பினாமியாக போடணும். என்ன அரணிஜார் போட்டுக்கிட்டு கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்தவன் ரத்தீஷும் ஆகாஷும் அவங்கள கூட்டு வந்து பினாமியாக போட்டு ஆயிரக்கணக்கான கோடிகளை அவங்க கையில் கொடுத்து அவனுக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகாரத்துறையில் இருக்கும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட அவங்க பணத்தெல்லாம் வாங்கி என்னிடம் முதலீடு செய்யுங்கள், நான் வந்து கருப்பை வந்து வெள்ளையாக்கி தரோம், இவங்க படம் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு கும்மாளம் அடிக்கிறது, சினிமா நடிகைகளுடன் கூத்தடிக்கிறது, சினிமா நடிகைகளுக்கு பரிசு பொருட்கள் 30 லட்சம் 40 லட்சம் சொல்லிட்டு லூயி விட்டான் அந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு கோமாளி கூத்து. குரங்கு கையில் பூமாலமாங்களே, அதுதான் அவனுக்கு பண்ணது. ஸோ குரங்கு கையில் பூமாலை. சரி, என்னதான் இருந்தாலும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவங்களுக்கு வந்து இப்போ அதிகாரம் வந்துருச்சு, ஐஏஎஸ் ஆஃபீஸரை மிரட்டுறானுங்க, ஐபிஎஸ்ஸை மிரட்டுறானுங்க, ஐஎஃப்எஸ்ஸை மிரட்டுறானுங்க, அப்புறம் ஐஆர்எஸ்ஸையும் மிரட்டுறானுங்க. யார்? சின்ன பசங்க, இந்த ரத்தீஷ் ஆகாஷ் வந்து அட்லீஸ்ட் கருணாநிதி குடும்பத்தில் கனெக்ஷன் இருக்குது, ரத்தீஷ்க்கு வந்து இவங்க யாருன்னே தெரியாது. ப்ளஸ் அந்த விக்ரம் ஜூஜுன்னு ஒருத்தன் இருக்கான். இந்த 3 கேரக்டரும் வந்து ஒன்றுமே இல்லாத நாதாரிகள். இவனுங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை மிரட்டையில் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் உறுத்தும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விசாகன் போன ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை நீ வந்து மிரட்டினீன்னா அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கருணாநிதி, கலைஞர், ஜெயலலிதா அப்படின்னு பல விதமான கட்சிகளோட வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவு உறுத்தும். ஏன்னா சின்ன பையன் நம்மளை கேள்வி கேட்குறான், அதுவும் இந்த இவ்வளோ தும்பாங்க, என்னைக்காவது சான்ஸ் கிடச்சா மாட்டி விட்ருவாங்க. ஓகே. ஸோ அது வந்து மாட்டப்படுகிறது. அதனால தான் இது எல்லாமே வெளியே வருது. ஒன்றுனா சரி, இடி போயிட்டு இப்போ ஒரு விசாகன் மாதிரி ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து மிரட்டினா, ஓகே நீ ஜெயிலுக்கு போறியா இல்லை எல்லாத்தையும் வெளியே விட்டுறியானா, அவர் என்ன பொண்ணு எடுத்திருக்காரா கலைஞர் வீட்டில்? இல்லை, மாட்டி விட்டு போயிட்டே இருப்பார். இவங்க சொல்லி தான் சார் பண்ணேன், எனக்கு தெரியாது, நான் காசு எடுக்கலை, நீங்கள் சொன்னாங்க இதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டார்னா அவரை வந்து விழிச்சிருவாங்க. எங்கே பணம் போச்சோ அதை தேடி போவாங்க. அந்த பணம் வந்து சினிமா நடிகைகளுக்கும் சினிமா எடுப்பதற்கும் கேலி கூத்தாக. இதுதான் நிறையா பேர் திங்க் மாரிதாஸ் இன்டர்வியூவில் கூட சொல்கிறாரு, இந்த கடைகோடி தொண்டன் இருக்கான்ல திமுகவில், கடைகோடியை விடுங்க, எம்எல்ஏஸ் வந்து சிஎம்ஐ மீட் பண்ண முடியல சார். 4 வருஷமாக நிறையா எம்எல்ஏஸ் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, சிஎம்ஐ ஃப்ரீயாக எங்களால் மீட் பண்ண முடியல, நடுவில் வந்து 4-5 இது இருக்குது, பேரியர் இருக்குது, அதை வச்சு எங்களை தள்ளுறாங்க. அப்போ கடைகோடி தொண்டனுக்கு அவன் 5-10 சம்பாதிச்சுட்டு, கவுன்சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே வீட்டுக்கு கட்டுறீங்களா, வீட்டில் எத்தனை பாத்ரூம், 4 பாத்ரூம், 4 பாத்ரூம் சீவேஜ் கனெக்ஷன் தண்ணி எல்லாம் இருக்கா, ஓகே 4 × 1 லட்சம் 4 லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் ஜல்லி மணல்லாம் வீட்டுக்கு வெளியே போட விடுவேன், இல்லை போட விட மாட்டேன், மிரட்டி தான் அவன் சம்பாரிச்சிட்டு இருக்கான். ஓகே, அவனே வந்து டெய்லி வந்து ரோடாக போய் ஒரு வீடாக பார்த்து இதெல்லாம் வேர்வை சிந்தி தான் சம்பாதிக்கணும், சும்மா உட்காந்து. இவனுங்க யார் 3 பசங்க எங்கேருந்தும் வந்தானுங்க, இவங்களுக்கும் கழகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, திமுகவும் சம்மந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு மண்ணும் கிடையாது. எவனோ ஒருத்தன் வரான், அதுவும் மக்களின் வரிப்பணம். கடைசியில் இதெல்லாம் மக்களுக்கா ஒரு ஒரு டாஸ்மாக் ஒரு ஸ்தாபனம் என்றால் அந்த ஸ்தாபனத்தில் வரும் வருமானங்கள் ஓகே கடந்த 5-6 வருஷமாக லாஸில் காமிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த மாதிரி கூத்து, அதில் வர்ற வருமானம் தமிழ்நாட்டு கஜானாவுக்கு போக வேண்டியது. தமிழ்நாடு 8 லட்சம் கோடி வாங்கியிருக்கா, என்னது கடன் என்ன 8 லட்சம் கோடி உன் தமிழ்நாடு கஜானாவில் காசு இல்லாமல் இருக்கையில் நீ வந்து திருட்டுத்தனமாக காசை பிடுங்கி இவனுங்க வந்து சினிமா அடிகளோட கூத்தடிக்கிறதுக்காக கொடுத்தீங்க. இதை மக்கள்கிட்ட கேட்கணும். 2020 இந்த ஆட்சி முடியணும். இந்த டெல்லி சந்திப்பு பிரதமர் அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வந்து ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற இந்த டெல்லி சந்திப்பை எப்படி பார்க்கறது? இந்த விஷயத்தையும் கேட்டிருக்காரு. இந்த சந்திப்பையும் அதன் பிறகு இந்த இடி ரைடு இப்போ பேசின விஷயங்களையும் முடிச்சு போட்டு பார்க்கலாமா, இல்லை இது தனியாக அது தனியாக பார்க்கணும்? ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நிதி ஆயோக் இத்தனை இது வரைக்கும் எதிர்த்து கொண்டதா, நான் போக மாட்டேன் 3 வருஷம் போகல, 3 வருஷம் போகல, இந்த வருஷம் போகிறேங்கிறாரு. அடுத்த வருஷம் ஆட்சி முடிய போகுது. ஆமாம், அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. இது வரைக்கும் கொடை தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க வெளியில். இந்த வாட்டி நம்ம சாஷ்டாங்கமாக விழ வேண்டியதான், காலில் போயிட்டு, வேறு வழியே கிடையாது. பையனை காப்பாற்றணும்னா காலில் விழுந்தாகணும். காலில் விழுந்தாங்கன்னா அடுத்த வாட்டி 2026 ஆட்சி போயிடும். என்ன நீங்கள் வந்து எதை வச்சு பேரம் பேசுவீங்க? நீங்கள் ஜெயிங்க, நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அதை வச்சு தான் பேரம் பேசுவோம். நாங்கள் வந்து எல்லாம் இந்தளவு செலவே பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திமுக வந்து ஒரு வலுவிழந்து நிற்கிறது. மூத்த தலைவர் எல்லாத்தையும் கார்னர் பண்ணியாச்சு. துரைமுருகன் மேலே கேஸ் இருக்குது, KN நேரு மேலே கேஸ் இருக்குது, ஜெகத் ரட்சகன் மேலே கேஸ் இருக்குது, அடுத்து யார் மூர்த்தி யார் இருக்கார் அவர் மேலேயும் கேஸ்லாம் வந்துடும். பத்திரப்பதிவுலாம் பல விதமான ஊழல்கள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் ஓரம் கட்டிடுவாங்க. அப்புறம் யார் யங்ஸ்டர்ஸு? உதயநிதிக்கெல்லாம் என்ன தெரியும் அரசியலை பற்றி? என்னத்தை வச்சு அவர் காப்பாற்றுற கட்சியை? கேண்டிடேட் செலெக்ஷனே அவரால் பண்ண முடியாது ஒழுங்கா. என்ன அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரத்தீஷி ஆகாஷ்னு சொல்லி ஜுஜுன்னு விக்ரம் ஜுஜு இவங்களை தூக்கி போட முடியுமா? முடியாது. போட்டால் கட்சி களை இழந்து போயிடும். ரெண்டாவது எவனுமே சம்பாதிக்கலை, அதாவது இந்த குடும்பத்தை தவிர வேறு எவனுமே சம்பாதிக்கலை. ஸோ அவன் பணத்தை செலவழிப்பானா? கிடையாது. செந்தில் பாலாஜி என்னாச்சு? ஏற்கனவே அவர் மிரட்டியாச்சு, மந்திரி பதவியும் பிடுங்கியாச்சு. அவர் நாளைக்கே இங்கே இந்த பழைய அதிமுக காரெல்லாம் கூட்டிக்கிட்டு நேராக போய் திரும்ப அதிமுகவில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால் அவரும் அப்ரூவராக மாறிட்டா. இந்த மீட்டிங் எப்படி சார் இருக்கும்? இங்கேருந்து விவேக்கை கூப்பிட்டு போனேன் தனுஷ், அந்த ரவுடியை மீட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியில் காலை பிடிக்க வேண்டியதுதான். ஓ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த நிலைமையில் தான் இருக்கீங்க. இல்லை தான் பையன் வந்து ஜெயிலுக்கு போகணும், பரவாயில்லையா? ட்ரூ ஆர் தட் மாதிரி தான், இது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி தான். ரெண்டு இது ஒன்று அது தான், ரெண்டு வேறு வழியே கிடையாது. பாஜக இடி இதெல்லாம் வந்து நியாயமானவர்கள் அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து 24 மணி நேரம் எந்த 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 மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கலாம். அதுவும் தமிழ்நாடுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு காணல் நீராக தான் இருக்குது. இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் அவங்களால இன்னும் அசைக்க முடியலை. யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்களாம் கட்சி தலைவராக போட்டாங்களோ அவங்களாம் வந்து கட்சியை தவறான பாதைக்கு எடுத்து சென்றார்களே தவிர இப்போ தான் கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு ஒரு அரசியல் புரிந்த தமிழக அரசியல் தெரிந்த ஒரு கையில் இருக்குது, நயினார் கையில் இருக்குது. நயினார் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு மாநிலமும் ஒரு மாவட்டமாக போயிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராரு. நீங்கள் பூத் லெவல் ஒர்க்கர் அப்படிமோல்ல, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து 6800 பூத் இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தம். ஸோ 7000 எடுத்துக்குவோம். ஒரு பூத்துக்கு 5 பேர் மினிமம் வேணும். ஏன்னா இந்த 5 பேர் என்னென்னா 5 பேரில் 10 பேர் கூட இருப்பான், அவங்களுக்கு சின்ன சின்ன ஆளுங்க சப்போர்ட்லாம் இருக்கும். ஸோ 10 பேர்னா இவங்களுக்கு என்னென்னா அந்த தொகுதியில் 2034 தொகுதியில் அந்த தொகுதியை ஒரு எக்ஸ் தொகுதி எடுத்திங்கன்னா அந்த தொகுதியில் யார் வீட்டிலலாம் திமுக ஓட்டு இருக்குது, யார் வீட்டில் அதிமுக இருக்குது, யார் வீட்டில் நியூட்ரல் ஓட்டு, எப்போ இந்த பக்கம் சாய்வாங்க அந்த மாதிரி ஓட்டு இருக்குது. என்ன எல்லாரும் வீட்டில் வந்து எல்லாரும் இறந்துட்டாங்க, கிளவி மட்டும் இருக்குது. அது அந்த காலத்துலேருந்து வந்து அது வந்து கருணாநிதி ஃபேனு, அதுக்கிட்ட போகிறதே வேஸ்ட்னு சொல்லி கட் பண்ணுறது. இந்த மாதிரி மைக்ரோ லெவல் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படிம்போல அடியில் போயிட்டு எந்த வீட்டில் எந்த ஓட்டு இருக்குது இது தெரிஞ்சவன் தான் பூத் லெவல் வாக்கர். இத்தனை வருஷமாக எதிர்கட்சியாக இருந்து நம்ம என்னமோ எப்பப்பா மைக்கை கொடுத்தா பேசிக்கிட்டே இருப்போம். பிஜேபியில் தேவையில்லாத விஷயம்லாம் பேசுவோம், இல்லாத சவால் விடுவோம், தேவையே இல்லை. உண்மையிலே நீ வந்து கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணல, அதுதான் பிஜேபியோட பெரிய வீக்னஸ். பிஜேபி இல்லாட்டி ஒரு 15% சரமாக வந்து ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கியிருக்கலாம் இத்தனை வருஷமாக. பட் இல்லை, எப்போயுமே வந்து ஏதோ கரிஸ்மேட்டிக் நம்ம ஏதோ ரஜினிகாந்த் மாதிரி மைக்கை கொடுத்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நயினார் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும் அது ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா இதுதான் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த்து, அந்த பூத் ஒர்க்கர்ஸ். அந்த வாய்ப்பை இப்போ டிஎம்கேவே ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அந்த டிஎம்கே வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பூத் ஒர்க்கர்ஸ்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் எதுக்கு நம்ம வேலை செய்யணும் இந்த கட்சிக்கு? இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் வந்து ஒருத்தன் மில்லியன்ஸ் ஆஃப் டாலரில் வாட்ச் வாங்கி வச்சுருக்கான். இது ஏன்னா அப்பா விட்டு காசா உழைச்சி சம்பாதிச்சதா? எல்லாம் வந்து ஊழலில் சம்பாதிச்சது. அதுவும் இவன் இவ்வளோ சம்பாதிச்சிட்டானே. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் வந்து பல மில்லியன் டாலர் சம்பாதிக்கிறது பெருசா, இல்லை அந்த பல மில்லியன் டாலரை $1 மில்லியன் இன்னும் ஒரு 10 லட்சம் பேர் சம்பாதிக்கிறது, ஆளு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிறது. அந்த மாதிரி தான் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் கலைஞர் வந்து உருவாக்கி வச்சுருந்தார். இந்த முனிசிபல் இது சிவிக் பாடி எலெக்ஷன்லாம் கொண்டாந்தது எல்லாருமே சம்பாதிக்கட்டும் அப்படின்னு. ஸோ எல்லாம் சம்பாதிச்சுட்டு தான் சந்தோஷமாக இருந்தாங்க. இன்றைக்கி யாருமே சம்பாதிக்கலை, குடும்பம் மட்டும் சம்பாதிக்குது, இல்லை 1-2 மினிஸ்டருங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த தாக்கம் இருக்குது. கட்சி வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ வலுவிழந்து இருக்கிறது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.